ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிதிலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செட்டிநாட் ஸ்டைலில் ஒரு தக்காளி குழம்பு பண்ணலாம். இந்த குழம்புக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷன் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச உருளைக்கிழங்கு மசாலா ஃப்ரை. இது சாதத்துக்கூடையும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலா வறுக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய், அப்புறம் வாசனைக்காக 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், இது ரெண்டையும் இப்போ லேசாக வறுத்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா வத்தல் சேர்த்துக்கலாம். நான் 8 மிளகா சேர்த்துருக்கேன். இந்த குழம்பை கொஞ்சம் குருமா மாதிரி கெட்டியாக ஆக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் 6 முந்திரி பருப்பு, கடைசியாக 1/2 டீஸ்பூன் கசகசா. ஒருவேளை கசகசா இல்லைன்னா 6 முந்திரி பருப்புக்கு பதிலாக 8 சேர்த்துக்கலாம், அப்போ சரியாக இருக்கும். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு லேசாக வறுத்துக்கலாம். கலர் எதுவும் மாற தேவையில்லை. இப்போ இப்படி வறுத்ததுக்கப்புறமா தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் பெருசாக இருந்ததுன்னா 4 தக்காளி, சின்னதாக இருந்ததுன்னா 6 தக்காளி எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 1/2 கிலோ இருக்கும். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். இந்த தக்காளி இப்படி கூலாக ஆகிற வரை வேகணும். கிட்டத்தட்ட 5 நிமிஷம் போல் ஆகும். நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதையும் தட்டில் எடுத்து வச்சிடலாம். இது இப்போ நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இது ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக ஆக்கிக்கணும். அரைச்சாச்சு. இனிமேல் குழம்பு பண்ணுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், வாசனைக்காக ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. அடுத்து 10 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இனிமேல் 8 பல் பூண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் பூண்டும் இந்தளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியையும் சேர்த்துடலாம். அடுத்து இதில் புளி சேர்க்கணும். அதுக்கு ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் உள்ள புளியை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துடலாம். ஒருவேளை நல்ல புளிப்பான நாட்டு தக்காளியில் குழம்பு பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக புளி சேர்த்தா போதும். இனிமேல் குழம்புக்கு தேவையான தண்ணி நான் 3/4 கப் மாதிரி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பு நான் 2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துருக்கேன். இப்போ இதை மூடி வச்சு குழம்பு நல்லா கொதித்து கட்டியாகணும். கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு கொஞ்சம் குருமா மாதிரி இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இல்லைன்னா இன்னொரு 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சோன்னா நல்லா திக்காக இது மாதிரி குருமா மாதிரி ஆயிரும். இப்போ இது சரியாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், செட்டிநாட் ஸ்டைலில் தக்காளி குழம்பு ரெடி ஆகிட்டு இனிமேல் சாப்பிட வேண்டியது தான்.